ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு ஹேபிட்டை நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா என்னோட லைஃப்ல நான் எதிர்பார்க்காத சேஞ்சஸ் பார்த்தேன். நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆனஸ்ட்லியா சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், கிராட்டிட்யூட், அஃபர்மேஷன், டு டூ லிஸ்ட், விசுவலைசேஷன் எட்ஸெட்ரா, எட்ஸெட்ரா, எட்ஸெட்ரா. இத பத்திலாம் எனக்கு லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸா தான் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ, அத பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அத நெறைய நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ, அதுல எந்த அளவுக்கு ஒரு உண்மை இருக்கு, எல்லாரும் அத எப்படி வந்து ட்ரை பண்றாங்க, எல்லாருக்கும் அது எப்படி வந்து நடக்குது, இது எல்லாமே உண்மையா? அப்படின்றத நல்லா நெறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நெறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நான் ஸ்டார்ட்டுமே பண்ணிட்டு, ஸோ பிராக்டிகல்ல அந்த ஒரு ப்ராசஸ்ல தான் நான் இப்ப இருக்கேன். ஸோ இதெல்லாம் பத்தி தெரிஞ்ச உடனே, இதெல்லாம் என் லைஃப்ல முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படின்னு தாங்க ஃபர்ஸ்ட் தோணுச்சு. உங்களுக்கும் அந்த மாரி தோணுச்சா? எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த நாளைக்கு நாளைக்கு செய்யலாம், அப்புறமா செய்யலாம், 5 நிமிஷம் கழிச்சு செய்யலாம், ஈவினிங் செய்யலாம், காலையில செய்யலாம், மதியம் செய்யலாம், டிவி பார்த்துட்டு பண்றேன், இப்ப பண்றேன், அப்ப பண்றேன், அப்புறம்ன்னு சில விஷயத்த நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே போவோம். ஒரு சில விஷயத்த பண்ணாமயே விட்டுடுவோம். ஆனா, நான் இனிமே அப்படி இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்ல நம்ம ஒரு விஷயத்த டிசிப்ளினா செய்யணும் அப்படின்னு நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேங்க. டிசிப்ளின் அப்படின்னா, இங்க எத நான் மீன் பண்றேன்னா, ஒரு விஷயத்த ஒரு ஃபோக்கஸா ஒரு ஒரு கோல நோக்கி நம்ம கன்சிஸ்டன்சியா டிராவல் பண்ற ப்ராசஸ் பத்தி தான் நான் சொல்றேன். இந்த நோட்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் வேர்ட் ஆர் சென்டென்ஸ் கிடையாது. இது என்னோட லைஃபோட பிகினிங்க. நான் இத எழுதின உடனே உங்ககிட்ட சொல்லல. ஸோ நான் இத வந்து நான் தான் சொன்னேன் இல்லைங்களா? இத நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 to 3 வீக்ஸா நான் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ரிசல்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஒரே நாள்ல நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான பதில் நோன்னு தான் சொல்வேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே நாள்ல எல்லாமே மாறாது. ஆனா ஒரு நாள் எல்லாமே கண்டிப்பா மாறும். இதுக்கு என்னோட லைஃப் தான் எனக்கு உதாரணமா நான் சொல்ல முடியும். நான்லாம் எப்படி இருந்த ஆள் தெரியுமா? ஆனா இப்போ எனக்குள்ள நெறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ எல்லாமே இப்போ ஒரே வீடியோல நம்ப சொல்ல முடியாது இல்லைங்களா? நான் அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த சேனலையுமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வச்சா ஒரு நாள் பெரிய சேஞ்ச் பார்க்கலாம். அதனால தாங்க என்னோட இந்த சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிக்கான மெமரீஸ இத வந்து ரொம்ப வந்து புரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான், ரொம்ப சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜேர்னிய நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் கிடையாது, நீங்களுமே உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா, ஹாப்பினஸ்ஸா, பீஸ்ஃபுல்லா மாத்த என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஜேர்னிய என்ஜாய் பண்ணி கன்வே பண்ணலாம். ஸோ நீங்க இதுக்கு என்ன பண்ண வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நான் ஒரு 4 ஸ்டெப் சொல்றேன். இது எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான். ஸோ நீங்க ஆல்ரெடி இந்த ப்ராசஸ்ல இருந்தீங்கனாலும் நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்லோட் நெறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ பிகினர்க்கா இருந்தீங்கன்னா, இந்த 4 ஸ்டெப்ப மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. வேற லெவலான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன நீங்க பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க கோல் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிச்சுனாவே பாதி பிரச்சனை இங்க தீந்துரும். 2வது டெய்லி கிராட்டிட்யூட் சொல்லுங்க. கிராட்டிட்யூட் அப்படின்னா உங்க நன்றி உணர்வ நீங்க வெளிப்படுத்துறது. நீங்க எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்கு வேணாலும் சொல்லலாங்க. இதுக்கு தான் சொல்லணும், இந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லக்கூடாதுன்றதுக்கு ஒரு வரைமுறை, விதி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்க மேனிஃபெஸ்டேஷன் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, நீங்க அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியா இருக்குங்கிறத இந்த கிராட்டிட்யூட் தான் முடிவு பண்ணும். இந்த கிராட்டிட்யூட்னால தான் நீங்க வந்து எவ்ளோ சீக்கிரமா உங்களுக்கு நடக்க வேண்டிய டைமிங் வந்து ஒரு நாளுக்கு ஒருத்தருக்கு 1 நாள்ல நடக்கும். ஒருத்தருக்கு 1 மாசம் நடக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப டிலே ஆகும். ஒருத்தருக்கு நடக்குமான்னே டவுட்டா இருக்கும். அது எல்லாமே நீங்க கிராட்டிட்யூட் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னாவே, உங்களுக்கே சில விஷயங்கள்லாம் உங்க உங்க கோல் வந்து உங்கள நோக்கி வர்றது உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. நீங்க தூங்கி எழுந்தீங்கன்னா, அதுக்கு நன்றி சொல்லலாம். உங்களுக்கு நீங்க வந்து தூங்கி எழுந்துக்கிறதே பெரிய விஷயம். ஸோ நீங்க தண்ணி குடிக்கும்போது, சாப்பிடும்போது, எந்த வேலை நீங்க செய்றீங்களோ, அது எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்லலாம். இத பத்திலாம் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டியா கிடைக்கணும், வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் தனியா ஒரு வீடியோவே அப்லோட் பண்றேன். ஸோ 3 ஒன் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க.
எப்பவுமே நம்ம பண்ற வேலை எல்லாமே பண்ணிட்டு, நம்ம நெகட்டிவா இது நடக்குமா, நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தா கண்டிப்பா நடக்காது. நம்ம வந்து நம்பணும். நம்ம நம்புனா மட்டுமே தான் அது வந்து நடக்கும். நான் வந்து ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், டெக்னிக் இது அதுன்னு எதுவுமே நீங்க பண்ணவே இல்ல அப்டின்னா கூட, என் லைஃப் மாறும்ன்ற நம்பிக்கையில நீங்க இருந்தீங்கன்னா கூட, கண்டிப்பா உங்க லைஃப் மாறுங்க. மெயினான ஒரு ஒரு நம்ம ஒரு ஃபார்ம்ல போனோம் அப்டின்னாலே, இதெல்லாம் தாங்க ஃபர்ஸ்ட்டு மெயினு. இது 3ம் நீங்க ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வருது அதுதான் உங்க டூ டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. டூ டூ லிஸ்ட்னா வேற ஒண்ணும் இல்லங்க. நீங்க மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட் தூங்குறதுக்குள்ள உங்க டே பை டே ஒர்க் இந்த ஹார்லேருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களோட ஷெட்யூல். உங்களோட ஷெட்யூல வந்து நீங்க வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி, உங்களுக்கானத நீங்க போட்டு வச்சுன்னா, அந்த டைமுக்கு இதுதான் பண்ணணும். 8 டூ 9 சாப்பிடணும். 9 டூ 10 கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கணும். அது எதுவா வேணா இருக்கலாம். அது ஒருத்தருக்கும் வேறுபடும். ஒருத்தர் ஒர்க்கிங் வுமன்னா இருப்பாங்க. ஒருத்தவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க. அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி அந்த டூ டூ லிஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த டூ டூ லிஸ்ட்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டார்ட்டிங்ல இத வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, இதுவே உங்களுக்கு போதுங்க. இது நீங்க ஒரு 30 டேஸ் ஃபாலோ பண்ணீங்கனாவே உங்களுக்கு நெறைய சேஞ்சஸ் நடக்கும். 30 டேஸ் கழிச்சு உங்க லைஃப் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, நானா இது என்னையே எனக்கு அடையாளம் தெரியலன்ற அளவுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீல் தான் உங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் இன்னைக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு நமக்கு என்னங்க தேவை? சொல்லுங்க. ஒரு நோட்டு, ஒரு பென்னு, ஒரு டெசிஷன், ஒரு ஆக்ஷன். இது எல்லாமே பண்ணிட்டு நீங்க ஆக்ஷன் எதுவுமே செய்யலன்னா, கண்டிப்பா எதுவுமே நடக்காது. இப்போ நமக்கு ஒரு மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம் அப்டின்னா, உட்காந்த இடத்துல மணி வேணும், மணி வேணும். நான் வந்து பணத்த சம்பாரிக்கிறேன். என்ன தேடி பணம் வருது. அப்படின்ற மாரி நம்ம அஃபர்மேஷனோ, இத மாரி மட்டும் விசுவலைசேஷன் பண்ணிட்டே இருந்தா மட்டும், என்னங்க நமக்கு இந்த எல்லோரும் சொல்ற மாரி தாங்க. கூரைய பிச்சுட்டு ஒண்ணும் கொட்டாது. நம்ம மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த மணிக்காக நம்ப என்ன ஸ்டெப் எடுத்தோம்? இன்னைக்கு நம்ப அந்த மணிக்காக நம்ம என்ன பண்ணோம்? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க நியூ லைஃப்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம் தாங்க. 1 மந்த் பிஃபோர் நானும் ஒரு ஸ்மால் டெசிஷன் எடுத்தேன். டெய்லி கிராட்டிட்யூட் எழுதணும். டூ டூ லிஸ்ட் ஃபாலோ பண்ணணும். ஆரம்பத்துல இது ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாதா? இப்ப எப்படி உங்களுக்கு ஒரு டவுட் ஃபார்ம் ஆகுதோ, இதே டவுட்ல தான் நானும் இருந்தேன். ஆனா 1 மந்த் கன்டினியூவா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா என்னோட மைண்ட் செட், ஹேபிட்ல, டிசிப்ளின்ல, டெய்லி ரொட்டீன்ல நல்ல சேஞ்சஸ் தெரியுதுங்க. எனக்கு கிடைச்ச சந்தோஷத்த நீங்களும் அனுபவிக்கணும்னு தான் உங்களுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அத நீங்க ஃபாலோவும் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களோட சேஞ்சஸ உங்களால ஃபீல் பண்ண முடியும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர் ஒன் ஸ்டெப் அட் எ டைம். பாய்.